Hi friends, welcome back to Scroll with Me channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக சிஸ்டமில் வந்து எல்லாருக்குமே ஃபோல்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியும். லைக் இப்போ வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கூட வந்து அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு, ஓகேவா? பட் ஆனால் ஒரு சில நேமில் ஃபோல்டர்ஸ் வந்து உங்களால் சிஸ்டமில் விண்டோஸ் சிஸ்டமில் வந்து க்ரியேட்டே பண்ண முடியாது. ஏன் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நீங்கள் நான் இப்போ ட்ரை பண்ண போகிற விஷயத்த வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களாலையும் கண்டிப்பாக வந்து அந்த விண்டோஸ் மிஷினில் இந்த நேம்ஸில் கண்டிப்பாக உங்களால் ஃபோல்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. அது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எரர் தான் வந்து ஷோ பண்ணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம 3 நேமில் வந்து ஃபோல்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியாது அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து சொன்னோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு நியூ ஃபோல்டர் வந்து ரைட் கிளிக் பண்ணி நியூ அப்படின்னு போனோன்னா ஃபோல்டர் இந்த ஆப்ஷன் தான். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நியூ ஃபோல்டர் இப்போ வந்து நேம் வந்து கேட்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து CON அப்படின்ட்டு வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ CON அப்படின்றத நான் நேம் வச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்து நான் ஏதாச்சும் ஒரு இடத்துல ப்ரெஸ் பண்ணால் ஃபோல்டர் க்ரியேட் ஆகணும். இப்போ பாருங்கள், த ஸ்பெசிஃபைட் டிவைஸ் நேம் இஸ் இன்வேலிட் அப்படின்ட்டு வந்து வருது. ஸோ ரீநேம் வந்து பண்ண சொல்லுது. ஸோ இந்த மாதிரி கான்ன்ற ஃபைலில் வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ இதுவே வந்து லைக் நம்பர் 1N அப்படின்னு கொடுத்தா நம்மளால் ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஃபோல்டர் இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. ஆனால் CON அப்படின்னு கொடுத்தா வந்து ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நல் NUL அப்படின்ட்டு கொடுக்குறேன். ஸோ அதே சேம் எரர் தான் வந்து வருது பாருங்கள். த ஸ்பெசிஃபைட் டிவைஸ் நேம் இஸ் இன்வாலிட் அப்படின்னு தான் வந்து வருது. ஸோ தேர்டாக இருக்கிற ஃபோல்டர் வந்து PRN அப்படின்ட்டு வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரீநேம் பண்ண சொல்லி தான் கேட்குது. ஸோ இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ் வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு காரணம் வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சிஸ்டம் ரிசர்வ்டு ஃபைல்ஸ். இந்த மாதிரி இருக்கிற நேம்ஸில் வந்து ஆல்ரெடி ஃபோல்டர்ஸ் வந்து இருக்கும் நம்ம சிஸ்டமில். ஸோ அதனால தான் வந்து நம்மளால் வந்து அதே நேமில் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. எய்தர் வந்து நம்ம வந்து ஹைஃபன் போட்டுக்கலாம், இல்லை நம்பரிங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்கோர்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம போட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ PRNஏ வந்து PR_N அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு அது வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதே நேமில் தான் வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா சிஸ்டம் ரிசர்வ்டு ஃபைல்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கும். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் ஸ்க்ரோல் வித் மீ சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.